ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இப்போ செம சூப்பராக ஒரு நைட் டின்னர் பார்க்கலாமா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட வேணுமான்னு பிள்ளைங்க கேட்கும். இது என்ன டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம செம சூப்பரான ஒரு டின்னர் செய்யலாங்களா? இன்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து செம சூப்பராக இந்த டின்னர் செய்யலாங்க. இந்த டின்னர் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் இது ஒரு தடவை செய்து பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம இப்போ இது உங்களுக்கு முன்னாடி கோதுமை மாவு தான் வச்சுருக்கேன். என்னடா இது கோதுமை மாவில் நம்ம எல்லாத்துலேயும் தோசை சுடலாமேன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கோதுமை மாவுலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் இதில் நம்ம பொருள் எல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தோசை வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்யலாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ஒரு மிக்சிங் பவுலை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 250 கிராம்ஸ் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவு பதிலாக வந்து மைதா மாவு கூட போடலாம். அதாவது எப்படின்னா அப்படியே சரி பாதியாக போடலாம். இது ஒரு ஆஃப், அது ஒரு ஆஃப், அப்படி போட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு 1/2 கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். தேங்காய் துருவல் போட்டுக்கோங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்கை வந்து நம்ம அப்படியே உடச்சி அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. இந்த உங்களுக்கு எக்கு வந்து இந்த ஸ்மெல்லு பிடிக்கலைன்னா பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 1/2 கப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஆனியன் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஆனியன் போதும். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றி இப்போ நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து கரெக்டான பதத்தில் இதை பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கரெக்டாக தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வேண்டாம், கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இதெல்லாம் வந்து இதில் சோடா, உப்பு அதெல்லாம் எதுவுமே போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது மட்டும் போதும். இதுவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா அந்த உப்பெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து கலக்கிக்கிங்க. இப்போ அப்படியே வேறு ஒன்றுமே இல்லை. ஈஸியான வேலை, குறைவான டைம் தான் ஆகும். நம்ம விறுவிறுன்னு ஊற்றிடலாம். ஓகேங்களா? நம்ம தோசை மாவு இல்லையே, ரவை எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படும் போது வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா சட்டுன்னு கொஞ்சம் எடுத்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வெறும் கோதுமை மாவு வளவலன்னு இருக்கும். இதெல்லாம் போட்டு செஞ்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. இப்போ வந்து நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து நல்லா டிஷ்யூ பேப்பரில் முதல்ல வந்து தொடச்சிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு எந்த தோசைகளும் கரெக்டாக வரும். நான்ஸ்டிக் பேனு. இதில் வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா ஊற்றிட்டோம். இந்த பாருங்க நல்ல பப்புள்ஸ் வருது பாருங்க. இந்த மாதிரி சூப்பராக நல்லா முருவலாக வரணும். அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மீடியம் இதிலே நீங்கள் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா தோசை வந்து வழிஞ்சின்னு போகும். அதாவது எடுக்க வராது, தீத்தமும் வராது. மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா நல்லா முருவலாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து செகண்ட் ஒன்று எடுத்து ஊற்றிடலாங்க. அப்படியே தீட்டிக்குங்க. தீயை இப்பயே நான் சொல்கிறேங்க, லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்படியே ஊற்றிடலாம். இருங்க, இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தோசை. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம சூப்பராக பாருங்கள். நைட்டு டின்னர் வந்து கோதுமை மாவை வச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை பண்ணியிருக்கிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தோசையை, நீங்களே பாருங்கள். அப்படியே இலை மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் அப்படியே இலை மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் இலை மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படியே இதை பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இலை மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் வந்து செஞ்சு காட்டுங்க. பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
பாருங்கள், இதுக்கேற்ற ஒரு காம்பினேஷன் கார சட்னி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், செம்ம சூப்பரான கார சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சோண்டு அப்படியே கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் இது பண்ணி இதை பாருங்கள், கார சட்னியோட அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரெண்டிங்கில் வந்து இப்போ வந்து இந்த நம்ம வந்து அதுவும் முட்டை சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இது என்ன உங்களுக்கு தேவையா இதில் கேட்க நினச்சாலும் என்னுடைய இது கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க எனக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.